கோயம்புத்தூர் வந்திருக்கேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கோயம்புத்தூரில் ஹிந்துஸ்தான் காலேஜ் இங்கே வந்து எல்லாரையும் சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பயங்கரமான ஒரு எனர்ஜி. எப்போ கோயம்புத்தூர் வந்தாலும் இந்த எனர்ஜி இருக்கும். சைரன் படம் வர பிப்ரவரி 16 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம். நான் ரொம்ப ரசித்து பண்ணியிருக்கேன். இது ஒரு நிறைய வந்து ஆக்ஷன் படம் நடுவில் பண்ணேன். இப்போ வந்து ஃபேமிலிஸ்க்காக ஒரு படம் பண்ணியிருக்கேன். எல்லோரும் ட்ரெய்லர் பார்த்தவங்க எல்லோரும் ஃபோன் பண்ணி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. தியேட்டரில் எல்லா ஆடியன்ஸும் அதே ஃபீல் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக படம் எனக்கு திருப்தியாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆல் தி பெஸ்ட் அண்ட் என்ஜாய் எவ்ரிடே. தேங்க்யூ. இப்போ வயதான கதாபாத்திரத்தில் பண்ணியிருக்கீங்க. இது எப்படி உங்கள் கதாபாத்திரம் சவாலாக இருந்துச்சு? ஆமாம், ஒரு மிடில் ஏஜ் மேனாக பண்ணியிருக்கேன். இது சவால் தான் கண்டிப்பாக. கொஞ்சம் அந்த வயசுக்காரங்களை பார்த்து கொஞ்சம் அந்த பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் கொஞ்சம் அடாப்ட் பண்ணேன். ப்ளஸ் படம் வந்து ஒரு 15 வருஷத்துக்கான ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டணும். ஸோ அதனால தான் அந்த ஏஜ்டாக கொஞ்சம் வந்து நான் மட்டும் இல்லை, எல்லா கதாபாத்திரங்களும் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ரொம்ப ஆர்கானிக்காக வந்துருக்கு படத்தில். கண்டிப்பாக அது ஒரு ஹைலைட்டாக இருக்குன்னு நம்புறேன். எல்லாருக்கும் வணக்கம். 20,000 பேர் மேலே இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஸோ 20,000 மல்டிப்ளை லவ் எனக்கு மட்டும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான் என் வேலண்டைனை விட்டு உங்களுக்காக வந்திருக்கேன்னா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எனக்கு அவ்வளோ முக்கியம். ஏன்னா நான் வந்து ஒவ்வொரு படத்துலையும் நான் என்ன பண்ணுறேன்றது முக்கியம் இல்லை, நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எது பண்ணாலும் எனக்கு எப்போவுமே கூட இருந்து ஒரு சப்போர்ட்டாக, ஒரு அன்பாக, ஒரு உறவாக நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த அன்பு எப்போவுமே இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். கூட செலிப்ரேட் பண்ண வந்திருக்கீங்கல்ல, அப்பவே அவங்களோட லவ் எல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும். ஒரு அப்பாவுடைய பாசம் இருக்கு இல்லையா, மகள்கள் கிட்ட எல்லாரும் அப்பா மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்கன்னு தெரியும். அந்த மகள்களுக்கான படம் தான் சைரன். இங்கே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்பா இருக்கிற எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்பான்ற ஒரு உறவு, மகளுக்கு ஒரு உறவு, அந்த உறவுக்கு வந்து இந்த படம் ஒரு நிச்சயமாக மறக்க முடியாத ஒரு படமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அதில் ஒரு எமோஷனல் பாண்டிங் இருக்குது. அந்த பாண்டிங் வந்து படிச்சது தெரியும் பார்க்கும்போது. ஸோ ஐ திங்க் எவ்ரிபடி வில் லைக் இட். Definitely we are going to love it. And trailer பார்க்கும்போது தெரிஞ்சது it's 2 characters. இந்த படத்தில் நீங்கள் 2 கேரக்டராக பண்ணியிருக்கீங்க. சரி, ஓகே. ஓகே, சொல்லுங்க அந்த சிச்சுவேஷன். அப்பா வயதான ஒரு ஜெயண்டாவி, அம்மா ஒரு ஜெயண்டாவி. டெல்லில் பார்த்தேன். அதாவது ஒரு 15 years அப்பார்ட் நடக்கக்கூடிய ஸ்டோரி இது. ஸோ 2 வேரியேஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு யங் அண்ட் ஒரு மிடில் ஏஜ் மேனாக ப்ளே பண்ணியிருக்கேன். சில ஆக்டிங்கில் சில நியூவான்சஸ்லாம் நான் வந்து அதை எடுத்து எப்படி பண்ணணும், என்ன மிடில் ஏஜ் பீப்புள் நிறைய வாட்ச் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க என்னன்னு. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் இந்த படம் இதெல்லாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக இது எங்களுக்கு ட்ரீட்டாக இருக்க போகுது. இப்போ எங்களுக்காக அந்த 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய வாய்ஸ் மாடுலேஷன் தான் பண்ணுறீங்களா? கேட்கலாமா? அந்த 2 கேரக்டர் எங்கிட்ட நீயும் வயசான நான் சென்ட்ராகவே சொன்னேன். எல்லாம் ஓகே. ஒரு ஹீரோ வந்து
ஹீரோயினை வந்து முதல் தடவை பார்க்கலாம். அப்போ வந்து கேட்குறேன் அவனை பற்றி யாருன்னு. அப்போ ஒரு நர்ஸ் கிட்ட வந்து கேட்குறேன், மேரி டாக்டருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறேன். ஏய் அவளுக்கு கல்யாணம் ஆனதுனால தான் இந்த பொண்ணு அப்படின்னு. ஓ சாரி, மேரி டாக்டரோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறேன். இல்லை இன்னும் ஆகலை. ஆகிடும் அப்படின்னு வயசான அப்பாவை ஜெயில் கம்பிக்கு நடுவில் பார்த்து கதற பெண்களோட கதறதை கேட்டிருக்கீங்களா? நான் கேட்டிருக்கேன். நான் நல்லவா நினைச்சு என் பொண்ணு கதறதை விட நான் கெட்டவன் நினைச்ச ஒரு சந்தோஷம் எந்த ஒரு பக்கத்துக்காக நீங்க வெள்ளா போயிருக்கீங்க. இப்போ வரைக்குமே எனக்கு அருள்மொழி தேவர் வந்து உங்க மாதிரி இருப்பாரு. நாங்கெல்லாம் வாயில் வச்சிருக்கோம். எல்லாம் பண்ணிருக்கோம். அப்படிதானே? இந்த ஸ்டேஜ்ல வாய்ஸ் மாடுலேஷன் மட்டும் ஆக்ட் பண்ண பாத்தியா? பெண்கள்லாம் வந்து கோர்ஸ சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டு கூப்பிடுங்க. நான் சோழ நாட்டின் காவல், சோழ மக்களின் வேலைக்காக. சரிப்பா, ஜெயலலிதா வந்து வாய்ஸ் மாடுலேஷன் சொல்லி எல்லாம் பண்ண வச்சாச்சு. அடுத்தது டான்ஸ் தெரியுமா? பல 18 வயசான ஒருத்தர் கேட்க இல்லை இல்லை, அவரை கேட்கும் போது அவர் கண்ணில் ஒரு 18 வயசுக்கான ஒரு மூடு தான் தெரிஞ்சது. சிறப்பான ஆளுமை. நானும் அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் போயிட்டு 18 வயசை ரீவைண்ட் பண்ணி பார்த்தேன். அதாவது எனக்கே சாத்தியமா இருக்கலாம். அதாவது 18 வயசுல வந்து ஒரு இன்னசென்ஸ் இருக்கும். அந்த இன்னசென்ஸ் வந்து பர்டிகுலராக லவ்ல வந்து ரொம்ப முக்கியமான நினைக்கிறேன். அந்த வயசுல தான் லவ் பண்ணலாமா வேணாமான்ற முடிவே நம்ம எடுக்கணும். ஆனால் அந்த வயசில் எடுக்கிற முடிவு நல்லதாக கெட்டதாக தள்ளி வச்சுட்டா உண்மைன்றது மட்டும் நல்லா எனக்கு புரியுது. அந்த வயசில் அந்த பியூராக அந்த ஒரு சொல்ல இன்னசென்ஸ் இருந்தது, அது கிடைக்கவே கிடைக்காது. அந்த இன்னசென்ஸ் அதை மட்டும் விட்டுறாதீங்க, அப்படி வச்சுக்கோங்க. லவ் வந்து எல்லாத்தையும் தாண்டின ஒரு விஷயம். அது ஒன்று தான் நம்மளை வந்து ஒருத்தர் மதிக்க வைக்கணும். ஒருத்தர் சார் ஓகே சார், கண்டிப்பாக கண்டிப்பாக. அடுத்த தப்பா நமக்கு வருதுன்னா அதே மாதிரி வேணும் அப்படிங்கிற என்ன வருது சார்? ஏன் சொல்றேன்னா பாரதி சொல்லும்போது காதல் அடைதல் உயிரி இருக்கு பாரதி சொல்லுவாங்க. அது கட்டி நபர்களும் தன்மை அப்படின்னா காதலினால் சாதாரண நிறுத்தம் கூடும் அப்படிங்கிறார். காதலினால் மாணவருக்கு தலைவி உண்டாம், தலைவியிலே மாணவருக்கு தலைவி தீரும். அப்போ இதுதான் தலைமை இன்பம் என்கிறார். புல் நடிக்கிறார்கள். என்னுடைய அடுத்த ஒரே ஒரு கேள்வி, அதாவது ஒரே ஒரு கேள்வி, அதாவது நீங்க
நீங்கள் 18 வயதை நோக்கி நகர்ந்து விட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் 18 வயது, நானும் 18 வயது. அப்படி ஒரு கற்பனை. ஆச்சரியமாக இருந்தாலும் கேட்டுக்கொள்கிறேன். சரி, அதாவது நான் உங்களை கேட்கிறேன். இளைஞராக இருந்த போது 18 வயதுல அப்படியே நாம் நடந்தோ அல்லது வண்டியிலோ போய் கொண்டிருக்கும் போது ஒரு பாடல் உங்களுடைய காலில் விழுந்தது, காதல் பாடல் விழுந்தது. உண்டு உண்டு இரண்டு வரி. அது என்ன பாடல்? ஒன் சைடாக இந்த மொரட்டு சிங்கிள்ஸுக்காக அதை நான் சொல்றேன். பாட வராது, ட்ரை பண்றேன். அவ்வளவுதான். ஆனால் உங்கள் இதயத்தை அது தொட்ட பாடல். ஆமா, நீங்க கேட்ட பாடல் உண்மையிலேயே மகிழ்ச்சி. ஒரே ஒரு கேள்வி. என் தம்பிகளுக்கு தெரியும் அண்ணன் என்றால் என்ன. ஏனென்றால் உங்கள் வளர்ச்சியின் பின்புறம் அண்ணன் இருக்கிறார். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதாவது உண்மையாக நீங்கள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா பழமொழியை மாற்றி தான் சொல்லணும். தம்பியுடையான படைக்கல்தான் இல்லை, அண்ணனுடைய எதற்குமே மாணவர்களுக்கு இந்த நாளில் கல்வி சார்ந்து வாழ்க்கை சார்ந்து இந்த நாள் சார் சொன்ன கேட்பாங்க. நம்ம பேசணும். எனர்ஜியாக கேட்குற ஒரு விஷயம். நானும் எனர்ஜியாக சொல்கிறேன். உங்களுக்கு நான் அட்வைஸ்லாம் பண்ண போகிறது இல்லை. வயசு இருந்தாலும் நான் பண்ண மாட்டேன், அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுடைய கல்லூரியில் நீங்கள் எப்படி ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சீங்களோ அந்த கல்லூரி வயசை தாண்டி வந்தவன். அதனால எப்படி இருந்திருக்கலாம்னு எனக்கு தெரியும். அதை எப்படி இருக்கணும்னு மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஃபியூச்சர் பின்னாடி ஓடாதீங்க தயவு செஞ்சு. ஃபியூச்சர் இருக்கவே இருக்காது. தேர் இஸ் நத்திங் கால் ஃபியூச்சர். நம்ம நிழலை நம்ம தேடி ஓடி போகிற மாதிரி தான். நம்ம போக போக நிழலும் ஓடிட்டு தான் இருக்கும். அதை பிடிக்கவே முடியாது நம்மளால. ஸோ இப்போ நீங்கள் இருக்கீங்க இல்லையா, சந்தோஷமாக நிம்மதியாக ஜாலியாக ஹாப்பியாக அப்படி நீங்கள் இருந்தாலே ஃபியூச்சர் உங்களுக்கு தேடி வரும். தயவு செஞ்சு வரி பண்ணாதீங்க. அதே மாதிரி எக்ஸாம்பிள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கவலைப்படாதீங்க. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எக்ஸாமில் ஃபெயில் ஆனால் தப்பே இல்லை, லைஃப்பில் ஃபெயில் ஆனால் தப்பாக இருக்குது. ஸோ காலேஜ் உங்களை எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணல, லைஃபுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது. அதை